சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5, 6 தூய்மை பணியாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு இன்றோடு 114 நாட்கள் ஆகிறது. இன்றைய தேதியிலே 6வது நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்திலே பாரதி, ஜெனவா, வசந்தி, கீதா என்ற 4 பெண் தொழிலாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு இன்றைக்கு காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது பல்வேறு இன்னல்களை தாண்டி, பல்வேறு பொய் வழக்குகளை தாண்டி, கைது தாண்டி, காவல்துறையுடைய அத்துமீறல் ஒடுக்குமுறையை தாண்டி இன்றைக்கு 114 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து தற்போது வரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துவதற்கு தயாராக இல்லை. அதற்கு மாறாக மண்டலம் 4, மண்டலம் 8 4000 கோடிக்கு தனியார் மயப்படுத்துவதற்கு, ஊழல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 20ஆம் தேதியோட ஒப்பந்தம் முடியுது. 21ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி 4வது ஒரு கான்ட்ராக்டர் கொண்டு வந்து அண்ணா நகர், குறுக்குப்பேட்டை மண்டலங்களை 4, 8 மண்டலங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படியாவது ஊழல் செய்யணும், எலெக்ஷன் முடியத்துக்குள்ளே மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் பெரும்பகுதி காரணமாக இருப்பது இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரகுருபரன் அவர்கள். அவருடைய இணையருக்கு 30 கோடி ரூபாய் கான்ட்ராக்டில் ஒதுக்கப்பட்டு பார்க்கு, சுடுகாடு, வேறு இடங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துக்கு கான்ட்ராக்ட் அடித்து காசு ஒதுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு இடங்களில் இன்றைக்கி ஆட்களை வேலை கேட்குறதும் மற்றதும் இந்த ஐஏஎஸ் குமரகுருபரன் அவர்கள், ஆணையர் அவர்கள் ஊழலில் தெளிச்சு இன்றைக்கி கான்ட்ராக்ட் எல்லா இடத்துலையும் உடனுன்றதில் அவர் தான் முன்னாடி பிரதானமாக நிற்கிறார். ராம்கி கான்ட்ராக்ட் இன்றைக்கி 7வது மண்டலத்தில் அங்கே இருக்கக்கூடிய 1400 தொழிலாளிகள் இந்த உண்ணாநிலை போராட்டத்துக்கு ஆதரவாக உணவு புறக்கணிச்சிருக்காங்க. காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு மிரட்டி, எந்த கான்ட்ராக்ட் ஆளுங்க 10 பேர் அனுப்புங்க, யார் கான்ட்ராக்ட் போகிறீங்களோ அவங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா, ஒரு முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை, அமைச்சர்களுக்குரிய அதிகாரத்தை கார்ப்பரேஷன் குமரகுருபரன் அவர்கள் ஆணையர் எடுத்துப்பார் சொன்னால், அவங்க ஒய்ஃப் பேரில் கான்ட்ராக்ட் வச்சுட்டு கொள்ளடிச்சுப்பார் சொன்னால், ஐஏஎஸ்க்கு யாருக்கு இங்கே அதிகாரம் கொடுத்தது? மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லாமல் இந்த குமரகுருவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இன்னொன்று, இந்த தொடர்ந்து இந்த ஊழல் நடைபெறுவதற்கும் இந்த 5, 6வது மண்டலத்தில் வந்து 2700 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் தான் இந்த மொத்தத்துக்கே காரணம். இந்த காசு 10 வருஷம் டீலுக்கு தான், இந்த ஊழலுக்கு தான், இந்த பிரச்சனைக்கே காரணம். இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இதுக்கு இந்த தொழிலாளர்கள் திருப்பி கார்ப்பரேஷனுக்குள்ளே வேலைக்கு வர தடையாக இருக்கிறதுல முக்கியமான காரணமான அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ் செக்ரட்டரி கார்த்திகேயன் அவர்கள், இந்த கமிஷனர் குமரகுருபரன் அவர்கள். இவங்கெல்லாம் ஐஏஎஸ் படித்தது ராம்கிக்கு, ஸ்பெயினுக்கு, மற்ற கம்பெனிக்காரனுக்கெல்லாம், ஆந்திரா கம்பெனிக்கு எப்படி ஏஜென்ட்டாக செயல்படணுன்றதை பற்றி. இவங்க இன்றைக்கி ராம்கிக் நிறுவனத்துக்கு ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய வேலைகளை இவர்கள் செஞ்சுட்டு சாதாரண எளிய மக்களை எத்தனை போய் கொத்தடிமையாக வைக்கிறது.